ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நமக்கு சோறு தான் முக்கியம். வாங்க இன்றைக்கி சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக கரம் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட நம்ம 4 பல் அளவுக்கு கிராம்பு, ஒரு ஏலக்காய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக நம்ம ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். அது கூடவே ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பட்டையை நான் உடச்சி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே நம்ம 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க பேஸ்ட்டாக. இதெல்லாமே சேர்த்து அரைக்கும் போது நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் அடுப்பில் பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் நல்லா சூடேறினதும் நம்ம அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் சமைக்கிறேன். மண் சட்டியில் சமைக்கும் போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதில் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்ந்து பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரணும். லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வரணுங்க. நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த பெரிய தக்காளியை நம்ம இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போது தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கல்லுப்பும் சேர்க்கும் போது நல்லா தக்காளி மசிஞ்சு வதங்கி வரும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவி வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்திருக்கேன். அந்த கழுவி வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சிக்கன் நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். சிக்கனுக்கு நம்ம எந்த தண்ணியும் இப்போதைக்கு சேர்க்க வேணாங்க. சிக்கனே நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். ஸோ அதனால் சிக்கனுக்கு எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். பாருங்கள், சிக்கன் லைட்டாக தண்ணி விட்டு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் காரத்துக்கேற்ப உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வெந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு வேக வைங்க. பாருங்கள், 3 நிமிஷம் கிரமிச்சு நம்ம ஓப்பன் பண்ணும்போது நல்லா தண்ணி விட்டு சூப்பராக வெந்து வந்திருக்கு. 1/2 குக் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடிக்கடி நீங்கள் மூடி எடுத்து கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா சிக்கனும் வெந்து வருங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தாபா ஸ்டைல் ஃப்ளேவர் வருங்க இந்த சிக்கன் கிரேவிலேருந்து. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. கிரேவிக்கு நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே நல்லா கலந்து விட்டுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காக இல்லாமல் லைட்டாக இருக்கணும்னு தோணுச்சு. அதனால் நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நல்லா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் மசாலா பரவுற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிரேவியோடு சேர்ந்து கலந்து வரட்டும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்ல கிரேவி திக்காக வெந்து வந்துருச்சு. அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா செம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு டெம்டிங்காக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி. அவ்வளோ ஒரு வாசனையாகவும் இருக்கும். உங்களுக்கு தாபா ஃப்ளேவர் கொடுக்கும். மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.